இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பங்காளி மொத்தமா பஞ்சர் ஆயிடுச்சு போல. நான் டயரை சொன்னேன்டா. ஏதோ ஒரு கூர்மையான பொருள் மேல ஏத்திருக்க போலியே. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது பங்காளி. சில நேரம் ஆப்பு ரொம்ப ஆழமா இறங்கிடும். அப்புறம் இப்படிதான் பஞ்சர் ஆயிடும். யூ ஷுட் பி கேர்ஃபுல் யூ நோ. எனக்காக எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்ற, உனக்காக ஒரு பஞ்சர் கூட ஒட்டி தர மாட்டேனா? நான் பாக்குறேன் பங்காளி, நீ நவுந்து வா வா, தங்கோச்சப்படாத. 7 வருஷத்துல வண்டி எல்லாம் மாத்திட்ட போல. ஆனா நீ மட்டும் தானே மாறாமையே இருக்க. வா லுக் கூடாத. ஏன் தல, அவர் வண்டி தானே, நம்ம ஏன் பஞ்சரை வெல்டிங்ல வைக்க கூடாது? அட வா பங்காளி, ஸ்லோ மோஷன்லயே நடந்துக்கிட்டு. சார் வாங்க. குடுறா. இந்த தல பரவாயில்லையே, எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்ட. குடு, எங்க ஓட்டான்னு பாப்போம். என்ன பங்காளி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கோக்குமாக்கு ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணி தான் உன்னால உன் சொந்த பொண்டாட்டிக்கிட்டே பேச முடியுதுல்ல? அதுக்கு தானே என்ன யூஸ் பண்ணிக்கிற? டே பங்காளி, உனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல, லவ்வும் செட் ஆகல. அதுதான் உனக்கு இதெல்லாம் தெரியல. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரும், பிரிவு வரும், கோபம் வரும். அதெல்லாம் தாண்டி தான் காதல் இருக்கும். இந்த ஊடலுக்கு அப்புறம் கூடல்னு சொல்லுவாங்கல்ல, அது புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில அடிக்கடி நடக்கும். ஓ, சின்ன தப்பா இருந்துச்சுன்னா 6 நாள் 1 நாள் பேசாம இருப்போம். இது நான் பண்ணது கொஞ்சம் பெரிய தப்பா. நான் ஒரு கொலை பண்ணிருக்கேன், என்னால ஒரு உசுறு போயிருக்கு. அப்பாவை எவ்வளவு கோபமா இருப்பா. வேலிட் ரீசன் தானே. அது குறையறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காகலாம் என்ன விட்டுட்டு வேற ஒரு வெறும்பையில கட்டிப்பாளா என்ன? இல்ல வேற எவனையாவது தான் லவ் பண்ணுவாளா? அப்படிலாம் என்னால யோசிக்க முடியுமா? பங்காளி, உனக்கு என்ன என் பொண்டாட்டி பத்தி தெரியல. அவ அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் வீரா.